ஒருமுறை அகத்திய மகாமுனிவர் தேவேந்திரனுடைய சபைக்கு அழைக்கப்பட்டார். அவர் அழைத்து இந்திரனுடைய சபைக்கு அகத்திய மகாமுனிவர் மாலை மரியாதையோடு தோரண தொப்பட்டங்களோடு அழைக்கப்பட்டு அணிவகுத்து அரியணையிலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு நடன விருந்து நடந்துச்சு. தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தனுடைய காதலி ஊர்வசி, சப்தகன்னிமார்கள் அவளும் ஒருத்தி. நாட்டியத்தில் ஊர்வசியை மிஞ்சியவங்க யாருமே கிடையாது. உலகத்துக்கு நாட்டிய கலையை கொண்டு வந்தவா ஊர்வசி தான். அப்படி நாட்டியமாடி நடனமாடி மேளதாளங்களோடு தாரை தப்பட்டைகளோடு அருமையான பரதநாட்டியத்தை பரமன் விசுவாசித்த காரணத்தினால் அதற்கு பேர் பரதநாட்டியம்னு அர்த்தம். அந்த நாட்டியத்தை ஆடி வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஜெயந்தன் அவள் ஆடுகிற ஆடலையும் பாடலையும் கேட்டு ரசித்து அவள் மேலே காதலோடு பார்த்தான். யார்? ஜெயந்தன் தன்னுடைய காதலியை காமாந்தரத்தோட காதலோடு ரசித்து பார்த்தான். பார்த்த உடனே அவன் பார்வை பட்டவுடனே இவளுக்கு நடனம் வந்து திசை மாறிடுது. தப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டான். அகத்திய மகாமுனிவர் சங்கீதத்திலிருந்து ஞானத்திலிருந்து கருத்துக்களிலிருந்து எல்லா சக்தியும் பெற்ற மகான். கலையில் வஞ்சனை ஏற்பட்டு விட்டது, நாட்டியத்திலே தவறு நடந்து விட்டது என்று என் கோபத்தில் எந்திரிச்சு, ஜெயந்தா, இருக்கின்ற கலையை அன்னை கலைவாணியினுடைய சபை என்று அறிந்து நான் வந்திருக்கும் பொழுது காமத்துக்கு இடம் கொடுத்து நீ காதல் பார்வை பார்த்து பரதநாட்டியத்தின் காரணத்தினால் கால் தடமாறியது. ஆகையால் நாட்டிய கலைக்கு நீ அவமானத்தை விளைவித்து விட்டாய். அதன் பொருட்டு பூவுலகத்துக்கு சென்று ஊர்வசி மாதவியாக பிறப்பாள். ஜெயந்தனாகிய நீயோ கோவலனாக பிறப்பாய் அப்படி சொல்லி ஜபித்தார். அந்த ஜெயந்தன் தான் கோவலனாக வந்து பிறந்தான். அந்த ஊர்வசி தான் மாதவியாக வந்து பிறந்தான். எந்த காதலின் காரணத்தினால் நீங்கள் மறுபிறவி எடுக்க நினைத்தீர்களோ அதே காதல் வயப்பட்டு பிரிந்து துறவு கொண்டு உயிரிழந்து மீண்டும் என்னை வந்து அடைவீர்கள், இறைமார்க்கத்தை பெறுவீர்கள் என்று சபித்தார் அகத்திய மகாமுனிவர். அந்த சாபத்தினுடைய காரணத்தினால் ஊர்வசி மாதவியாக பிறந்தாள். ஜெயந்தன் கோவலனாக பிறந்து கண்ணகியை மணமுடித்து மாதவியின் மீது காதல் கொண்டு அதிலே வஞ்சனை கொண்ட காரணத்தினால் மாதவி துறவு கொண்டாள். கோவலன் உயிரிழந்தான். இப்படிப்பட்ட சாபம் நிவர்த்தி அங்கே நடந்தது. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244